ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் எஃபெக்ட் வெர்சஸ் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட். எஸ், ஸோ யூஸ் லேஅவுட் எப்படி அந்த ஹூக் வந்து ஒர்க் ஆகும், பிகாஸ் நம்ம ஆல்ரெடி யூஸ் எஃபெக்ட் ஹூக் பார்த்துட்டோம் அண்ட் நேமே வந்து ரொம்ப சிமிலரா இருக்கு, விச் இஸ் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட். ஸோ இந்த ஹூக் என்ன, இது எப்படி யூஸ் ஆகும், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூஸ் எஃபெக்ட் அண்ட் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன். இதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், விச் இஸ் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பிகாஸ் அப்பதான் நம்ம சேனல் இனிமே நல்லா க்ரோ ஆகும், இன்னும் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ வந்து சஜஸ்ட் ஆகும். அண்ட் அதே போல இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வீடியோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஸோ வித்வுட் கெட்டிங் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். as like always ஆல்மோஸ்ட் ரியாக்ட் சீரிஸ் எபிசோட் 12 இருக்கும். கிரேட் திங். இங்க இருந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு புது ஒயிட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்த 8th hook. ஐம் நாட் ஷுர் லைக் தமிழ்ல இவ்வளோ ஹூக்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது வீடியோஸ் இருக்குதா அப்படின்னு. But we are going to cover each and every hook available in React as far as possible. So let's get on. Okay, இங்க இருந்து npm install command கொடுத்துறேன். ஸோ பேசிக்கா என்னோட React application வந்து எனக்கு கிரியேட் ஆகும். So once இது கிரியேட் ஆனோன்னா we can obviously start working on the application. All right, npm run dev. ஸோ ஃபர்ஸ்ட் தேவையில்லாத கோட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். பேசிக் காம்பனண்ட் சேம் தான், இங்க இருந்தும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். தேர் இஸ் அவர் அப்ளிகேஷன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து யூஸ் எஃபெக்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி ஒர்க் ஆகும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட கிரியேட் பண்ணிக்கிறேன். யூஸ் ஸ்டேட் வேரியபிள் கவுண்ட் அப்படின்னு யூஸ் எஃபெக்ட் கொடுத்துட்டு கவுண்ட் வேல்யூ மாறும்போதுலாம் கவுண்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். பேக்ல கவுண்டை கொடுத்துட்டு ஒரு பட்டன் டேக்ல இருந்து let's say add அப்படின்னு சொல்லிட்டு ஆன் கிளிக்ல டைரக்டா இங்க இருந்து இன்லைன் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். செட் கவுண்ட்ல கரண்ட் கவுண்ட் என்ன இருக்கோ கரண்ட் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன். சிம்பிள், பெருசா எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான இது. அண்ட் இதுல இருந்து என்ன அப்படின்னா அப்கோர்ஸ் யூஸ் ஸ்டேட் அண்ட் யூஸ் எஃபெக்ட் நான் இன்க்ளூட் பண்ணல. இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் இங்க இருந்து செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இனிஷியலா கவுண்ட் 0 அப்படின்னு வந்திருக்கு. நான் ஒவ்வொரு வாட்டி இதை கிளிக் பண்ணும்போது கவுண்ட் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும், இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். பிகாஸ் கவுண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் என்ன ஆகும்னா யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகும். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், இது எதுவுமே புதுசா இல்லை. பட் ப்ரோ நீங்க யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் என்ன பண்ணும் என்ன ஏதுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்றேன். யூஸ் லேஅவுட் எஃபெக்டும் யூஸ் எஃபெக்டும் ஒண்ணுதான். என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அதுதான் உண்மை. ஸோ என்ன அப்படின்னா வந்து யூஸ் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி யூஸ் எஃபெக்டோட அந்த எக்ஸ்பிளனேஷன் கிடையாது நான் சொல்லியிருப்பேன். பட் அந்த எபிசோட் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே பிளாங்கா இருக்கும். அதனாலதான் சொன்னேன் ஆல்ரெடி உள்ள 11 எபிசோட்ஸ் வாட்ச் பண்ணிட்டு அடுத்த எபிசோட் வாட்ச் பண்ணுங்க.
லிட்டரலா நெட்ஃபிளிக்ஸ் ஒரு அமேசான் பிரைம் சீரிஸ் பாக்குற மாதிரி தான். டேரக்டா 10வது எபிசோட் டேரக்டா சீசன் 2 பாத்தீங்கன்னா எதுவுமே புரியாது. சீசன் 1 ஃபர்ஸ்ட் எபிசோட், அடுத்த செகண்ட், இப்படி வரிசையா பாத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த எபிசோட்ல கதை புரியுன்ற மாதிரி இங்க அடுத்தடுத்த எபிசோட்ல உங்களுக்கு கான்செப்ட் புரியும். அதுக்காக தான். ஸோ கமிங் பேக் டு த யூஸ் எஃபெக்ட். ஸோ யூஸ் எஃபெக்ட் பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து ஏசிங்க்ரனஸா ரன் ஆகும். இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா பேசிக்கா ரியாக்டோட வர்ச்சுவல் டாம் என்ன அப்படின்னா வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்க கண்டென்ட் எல்லாத்தையும் ஸ்கிரீன், அதாவது ப்ரௌசர் ஸ்கிரீன்ல வந்துட்டு டிஸ்பிளே பண்ணதுக்கு பிறகு நமக்கு என்ன அப்படின்னா வந்து யூஸ் எஃபெக்ட்ல இருக்க கண்டென்ட் வந்து ரன் ஆகும். ஸோ யூஸ் எஃபெக்ட்ல இருக்க கண்டென்ட் என்ன பண்ணாது அப்படின்னா இங்க ரிட்டர்ன் ஆகக்கூடிய கண்டென்ட் வந்து பிளாக் பண்ணி வைக்காது. எதனால அப்படின்னா வந்து பிகாஸ் அது ஏசிங்க்ரனஸ், அது ஒரு தனி ட்ராக்ல பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கும். மற்றபடி நம்ம இங்க ரிட்டர்ன் பண்ணிருக்க கண்டென்ட் மத்த எல்லாமே ப்ரௌசர்ல வந்து ரியாக்டோட வர்ச்சுவல் டாம் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அதை டிஸ்பிளே பண்ற ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன அப்படின்னா வந்து நமக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே ரிட்டர்ன் ஆகி முடிஞ்ச பிறகுதான் யூஸ் எஃபெக்ட்ல இருக்க கண்டென்ட் வந்து ஸ்கிரீன்ல வந்து டிஸ்பிளே ஆகும். தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் மோஸ்ட் ஆஃப். பட் இதே இது நான் ஈவன் வந்துட்டு இங்க இருந்து வெளியே இருந்து கூட நான் ஒரு லாக் ஆட் பண்ணிக்கிறேனே, ரெண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னாலே தெரியும், ஃபர்ஸ்ட் எனக்கு காம்பவுண்ட் ரெண்டர் ஆகிட்டு அதுக்கு பிறகுதான் எனக்கு என்ன இருக்கும் யூஸ் எஃபெக்டே ரன் ஆயிருக்கும். பிகாஸ் நான் சொன்னதான் யூஸ் எஃபெக்ட் இஸ் அன் ஏசிங்க்ரனஸ் ஒன். அதோட ரன்னிங்காக மற்ற கூட ஸ்டாப் பண்ணாது. ஸோ அடுத்தடுத்த கூட அதோட வேலையை அதை ரன் பண்ணிட்டு இருக்கும். யூஸ் எஃபெக்ட் தனியா வந்துட்டு ஒரு ட்ராக்ல ரன் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் காம்பவுண்ட் ஃபுல்லா ரெண்டாயிரம் முடிஞ்ச பிறகுதான் யூஸ் எஃபெக்ட் ரன்னே ஆகுது. பிகாஸ் யூஸ் எஃபெக்ட் ரன்ஸ் ஏசிங்க்ரனஸ்லி. பட் இதே இது யூஸ் லே அவுட் எஃபெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இம்போர்ட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் லிட்டரலா எனக்கு என்ன அப்படின்னா வந்து த சேம், எந்த சேஞ்சுமே தெரியாது. அது ரெண்டர் ஆயிருக்கும், இது எல்லாமே வந்துட்டு இட் ஜஸ்ட் ஒர்க்ஸ் த சேம் வே. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் எந்த விதமான டிஃபரன்ஸோ எதுவுமே வந்திருக்காது. பட் அப்ப ஆக்சுவல் டிஃபரன்ஸ் வந்து எங்க வருது அப்படின்னா பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் லிட்டரலா இங்கே வந்து ரெண்டட் வருது, கவுண்ட் வருது. இட் ஜஸ்ட் லுக்ஸ் எக்ஸாக்ட்லி சேம். பட் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும், ஏதாவது ஒரு சின்ன. என்ன அப்படின்னா வந்து யூஸ் லே அவுட் எஃபெக்ட் வந்து நமக்கு கண்டென்ட் வந்து ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற அந்த டைம்லயே யூஸ் லே அவுட் எஃபெக்ட் வந்து ரன் ஆயிரும். பட் ப்ரோ இங்க ரெண்டட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னா இது ரொம்ப இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனாலதான் யூஸ் லே அவுட் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா வந்து நம்ம வர்ச்சுவல் டாம் வந்து ஸ்கிரீன்ல எலமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கும் போது, பிகாஸ் எதுக்காக அப்படின்னா ரியாக்டோட வர்ச்சுவல் டாம் வந்து ஒரிஜினல் டாம் வந்து கம்பேர் பண்ணி எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணா அப்புறம் ஒரிஜினல் டாம் வந்து ப்ரௌசர்ல என்ன அப்படின்னா அந்த கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் மாத்தி வைக்கும். ப்ரோ வெர்ச்சுவல் டாமா ஒரிஜினல் டாமா இதெல்லாம் என்ன ப்ரோ இதெல்லாம் புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஹேவ் நாட் வாட்ச்ட் த ப்ரீவியஸ் 11 எபிசோட்ஸ் அர்த்தம். பிகாஸ் இது எல்லாமே வந்து கிளியரா ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வந்துட்டு இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ அதை வாட்ச் பண்ணல அப்படின்னா இது நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இது புரியாது. யூஸ் லே அவுட் எஃபெக்ட் ரொம்ப சிம்பிள். பட் அதுக்கு வந்து பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரியாக்ட் பேசிக்ஸ் தெளிவா இல்லை அப்படின்னா இது புரியாது. ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், பேசிக்கா என்ன அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் எப்ப ரன் ஆகும்னா அந்த டாம் வந்துட்டு ஸ்கிரீன் ப்ரௌசர் ஸ்கிரீன்ல வந்து கண்டென்ட் மொத்தத்தையும் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு. எதுக்காக பெயிண்ட்னு சொல்றீங்க அப்படின்னா பேசிக்கா அந்த டர்ம் தான் யூஸ் பண்றாங்க. பட் லிட்டரலா என்ன அப்படின்னா பெயிண்ட் இந்த சென்ஸ் ஃபுல்லா ஸ்கிரீன்ல கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணி முடிச்சதுக்கு பிறகுதான் யூஸ் எஃபெக்ட் என்ன பண்ணா ரன்னே ஆகும். பட் யூஸ் லே அவுட் எஃபெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா டியூரிங் த டைம் வைல் த கண்டென்ட் வந்து ஸ்கிரீன்ல ரெண்டர் ஆயிட்டு இருக்கு, அதாவது டாம் வந்துட்டு என் ப்ரௌசர் ஸ்கிரீன்ல எலமெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம்லயே யூஸ் லே அவுட் எஃபெக்ட் என்ன அப்படின்னா ரன் ஆகும். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது கால்குலேஷன்ஸ் இல்லை ஏதாவது ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்க யூஸ் லே அவுட் எஃபெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஓகே ப்ரோ யூஸ் எஃபெக்ட் ஓகே யூஸ் லே அவுட் எஃபெக்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா இப்போ இதை எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்? பிகாஸ் இப்போ யூஸ் லே அவுட் எஃபெக்ட் நான் அப்போ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாமா யூஸ் எஃபெக்ட் பதிலாக அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு யூஸ் எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் யூஸ் எஃபெக்ட் தான் சிங்க்ரனஸா ரன் ஆகும். யூஸ் லே அவுட் எஃபெக்ட் சிங்க்ரனஸா ரன் ஆனதுனால பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஓவரால் இந்த பிக் பிக்சர் அடி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சின்ன சின்ன அப்ளிகேஷன்ல பெருசா தெரியாது, பட் இன் பிக் பிக்சர் இன் பிக் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது சான்சஸ் இருக்கு. அப்ப யூஸ் எஃபெக்ட் தான் யூஸ் பண்ண. யூஸ் லே அவுட் எஃபெக்ட் எதுக்காக, அதை எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூஸ் லே அவுட் எஃபெக்ட் மேஜரா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன அப்படின்னா வந்து
அனிமேஷன் இந்த மாதிரி ஓரியன்டா இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து இது பெருசா தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணா இப்படி ரெண்டு லைக் லெட்ஸ் சே ஒரு டோர் மாதிரி வந்து இப்படி ஓபன் ஆகி அதுல இருந்து வெப்சைட் கண்டென்ட் வருது. ஸோ அப்ப இந்த மாதிரி டைம்ல ஸ்கிரீனோட ரெஸ்பான்சிவ்னஸ் அந்த லே அவுட் வந்து நான் கால்குலேட் பண்றதுக்கு அது அனிமேட் ஆகி, பிகாஸ் எதுக்கான அந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே எனக்கு டாம் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஸ்கிரீன்ல அது வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். அது பெயிண்ட் பண்ணும்போதே எனக்கு ஸ்கிரீனோட ஓரியன்டேஷனா இருக்கட்டும், ஸ்கிரீனோட சைஸா இருக்கட்டும், அந்த ஆங்கிள். ஸோ இப்போ இங்க இருந்து ரெண்டு பாக்ஸ் இருக்கு, அப்போ அந்த பாக்ஸோட சைஸ் இது எல்லாத்தையும் நான் என்ன அப்படின்னா வந்து பேசிக்கா நான் கால்குலேட் பண்ண எடுக்கணும் டியூரிங் த டைம் ஆஃப் தட் அனிமேஷன் அப்படின்னா நான் லேஅவுட் எஃபெக்டை யூஸ் பண்ணலாம். பட் அதை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய எல்லா மேஜர் விஷயங்களுக்கும் யூஸ் எஃபெக்டை தான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் எதுக்காகனா அது ஏசிக்வன்ஸா ரன் ஆகிறதுனால கோட் தனியா இருக்கும், அது அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் எந்த இடத்துல தேவைப்படும் அப்படின்னா ஒன்லி 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 ஆன் அனிமேஷன் ரிலேட்டட் ஸ்டப்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது என்ன அப்படின்னா வந்து லேஅவுட் ரிலேட்டட் ஏதாவது ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ அதுக்காக தான் நான் ஸ்பெசிஃபிக்காக அனிமேஷன் சொல்றேன். ஏன்னா சும்மா இருக்க லேஅவுட்ல நீங்க ஏதாவது செக் பண்ண எடுக்கணும் அப்படின்னா கூட யூ கேன் ஸ்டில் கோ வித் யூஸ் எஃபெக்ட். பட் என்ன அப்படின்னா வந்து அந்த லேஅவுட் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, இன்னும் டைனமிக்கா சேஞ்ச் ஆகக்கூடிய லேஅவுட். அதுல வந்துட்டு ப்ரீவியஸ் கால்குலேஷன், அதாவது ப்ரீவியஸ் இந்த சைஸ் என்ன, இப்போ இருக்கக்கூடிய சைஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்றதுக்கு நீங்க என்ன அப்படின்னா யூஸ் லேஅவுட் எஃபெக்டை யூஸ் பண்ணலாம். பட் அதர் தான் தட் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் எஃபெக்டை யூஸ் பண்ணலாம். ரியாக்ட்ல என்ன அப்படின்னா வந்து there are like several hooks. பட் என்ன அப்படின்னா வந்து மோஸ்ட் ஒரு லைக் ஒரு 5 to 6 ஹூக்ஸ் வச்சே நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா அப்ளிகேஷன்ஸையும் பில்ட் பண்ணிட முடியும். பட் ரியாக்ட்ல என்ன அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு ஹையர் கேப்பபிலிட்டியில வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதுக்காக they have given us lot of hooks. தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, பட் நமக்கு அது உண்மையிலேயே தேவைப்பட்டா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் பிகாஸ் இது இருக்குது அப்படின்றதுக்காக அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து யூஸ் எஃபெக்ட் அண்ட் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்டுக்கான ஆக்சுவல் டிஃபரன்ஸ். ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த யூஸ் எஃபெக்ட் அண்ட் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் புக். ஸோ ஸ்டில் புரியல அப்படின்னா மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். அண்ட் அந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு அண்ட் அந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கம்ப்ளீட் பிளேலிஸ்ட், இந்த கம்ப்ளீட் சீரீஸோட பிளேலிஸ்ட் இருக்குது, அதையுமே நீங்க ஷேர் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம சேனல் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1% இன்னுமே க்ரோ ஆகும். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒன் ஆஃப் த லோவஸ்ட் க்ரோயிங் சேனல் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் அந்த க்ரோத் பர்சன்ட்ல அப்படின்னே சொல்லலாம் நம்ம சேனல். ஈவன் கன்சிஸ்டன்ட்லி போஸ்டிங் லைக் அட்லீஸ்ட் வீடியோ 2 வீடியோஸ் சம்டைம்ஸ் 3 வீடியோஸ் per week. ஸ்டில் நம்ம சேனல் என்ன அப்படின்னா ரொம்பவே ஸ்லோவா தான் க்ரோ ஆகிட்டு இருக்கு. அது கண்டென்ட் நல்லா இல்லையா இல்ல வாட் இட் இஸ் அப்படின்றது சத்தியமா எனக்கு தெரியல. ஸோ நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்க ப்ரோ இதை இப்படி பண்ணுங்க அதை அப்படி பண்ணுங்க இதெல்லாம் இப்படி பண்ணீங்கன்னா இனிமே சேனல் எல்லாம் க்ரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு டிஃப்ரெண்ட் டாபிக், இன்னொரு டிஃப்ரெண்ட் ஹூக் டாபிக்ல இன்னொரு டிஃப்ரெண்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தட் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஆண்டன் பிரான்சிஸ் ஜிஜோ. பை.